மகாபெரிவாச்சரணம். இல்லத்தரசி அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ அழகாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை சொல்வதற்கே மிகவும் சங்கடப்பட்டு சொல்கிறார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனைவரும் வேலைக்கு செல்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? நான் வீட்டில் தாங்க இருக்கேன், இல்லத்தரசியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு அழகாக ஒரு கதை மகாபாரதத்தில் இருக்குது. ஏன் அப்படின்னா பெண்கள் வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்க்கக்கூடிய வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தவம் செய்யக்கூடிய முனிவன் தவம் செய்து அந்த கடவுளிடம் வரம் பெற்றுவிட்டால் எவ்வளவு சித்திகள் கிடைக்குமோ அத்தனை இவங்களுக்கு கிடைக்குமா. ஏன் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கடமைகளையும் செய்து அனைவருக்கும் பணிவிடைகள் செய்து அனைவருக்கும் வயிறார சோறு சமைத்து அவர்களுக்கு உணவு உண்ண கொடுத்து இத்தனையும் பார்த்து கொள்கிறார் இல்லையா, அவளுக்கு அத்தனை சித்திகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக ஒரு கதை மூலமாக அதுக்கப்புறம் நமக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை வராதுங்க. நமக்கு இவ்வளவு சக்தி இருக்கா அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சரிங்க, இது எப்படின்னா மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கதை தாங்க. மகாபாரதம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த சமயங்களில் எந்தெந்த அறிவுரைகள் வேண்டுமோ அதை உள்ள வச்சிருக்கக்கூடிய அரிய பொக்கிஷங்க. அப்படித்தான் நமக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்ல போகிறாங்க. ஆமாம், இதில் என்ன அப்படின்னா கௌசிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தணன், அவர் என்ன பண்ணுறாருன்னா காட்டில் கடும் தவம் செய்கிறார். இப்போ கடும் தவம் செய்தால் என்ன ஆகும்? அவங்களுக்கு தவம் பழித்து விடும் இல்லையா. அப்போ தவம் அவருக்கு பழிச்சிருச்சு. அப்போ பழித்தவுடன் கண் விழிக்கிறார். விழிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அப்போ மரத்தில் இருந்த கொக்கு அவர் தலையில் எச்சம் போட்டுருச்சு. எச்சம் போட்ட உடனே என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது இல்லையா. ஏன்னா இவ்வளவு தவம் செய்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? அனைத்து உயிரினங்களிலும் அந்த பகவானைத்தானே பார்க்க வேண்டும். ஆனால் இவருக்கு அதெல்லாம் தெரியல. என் தலையில் இது எச்சம் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபம் பொங்க அந்த கொக்கை பார்க்குறாரு. கொக்கு பற்றி இருந்து நெருப்பால் செத்துருச்சான். சரியா? அப்போ அவருக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, நம்ம தவம் சித்தியாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஊருக்குள்ளே போனார். சரி, இத்தனை நாள் தவம் பண்ணதுனால அவருக்கு அப்படி ஒரே பசியாக இருக்குது. சரி, இந்த பசியாக இருக்கே, யாருடைய வீட்லையாச்சும் நம்ம பிக்ஷை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்க போகிறார். அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, தென்னையில் உட்காருங்க சாமி, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே அவங்க எதிர்பாராத விதமாக அவளுடைய கணவன் வந்ததுனால என்ன ஆகுது? அவளுக்கு முதல்ல இப்போ யாருக்கு பணிவிடை செய்யணும்? தன்னுடைய கணவனுக்கு. அப்போ அவனுக்குரிய பணிவிடைகளே செய்ய வேண்டிய ஆரம்பிக்கிறார். அவங்களுக்கு கை கால் அலம்ப தண்ணி கொடுக்க, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்க, எல்லாம் செஞ்சு முடிக்கிறப்போ அவளுக்கு ஐயோ, திண்ணையில் இந்த உட்கார வச்சுட்டு வந்தோமே, அவரை நம்ம கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு அந்த ரிஷிக்கு கொடுக்குறாரு. இப்போ கௌசிகன் அப்படிங்கிறவருக்கு எவ்வளவு கோபம்னா கோபம். அந்த கடும் கோபத்தோடு என்ன பண்ணுறாரு, நம்ம தப்போ வலிமை தெரியட்டும் இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே இருக்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் அந்த பொண்ணே என்ன பண்ணிட்டா அப்படின்னா, என்ன சாமியாரே, என்ன கொக்குன்னு நினச்சிட்டிங்களா உங்கள் கோபத்தில் எரிஞ்சு போகிறதுக்கு அப்படின்னு கேட்குறாராம். அந்த கௌஷிகனை அப்படி நடுங்கி போயிட்டாராம். அப்போ அந்த பொண்ணு சொன்னாலாம், நான் குடும்ப பெண்ணு சாமி, என்னோட கடவுள் என் கணவர், அவருக்கு பணிவிடைகளை செஞ்சதுக்கு அப்புறம்தான் உங்கள் கடமைகளை செய்ய முடியும். அது எப்படி நான் உங்களுக்கு முதல்ல செஞ்சுட்டு அவருக்கு செய்ய முடியும்? ஏன் அப்படின்னா என்னுடைய கடவுள் யாரோ அவருக்கு தானே நான் செய்ய வேணும் அப்படின்னு சொன்னாராம். அதைத்தான் என்ன வார்த்தையாக சொல்லுவாங்க அப்படின்னா, கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இவ்வளவு அழகான ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்குங்க. நம்ம என்ன நினச்சிட்டோம், வீட்டில் தான் இருக்கோம், சும்மா சமைச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண விஷயமா நினச்சிட்டோம். ஆனால் பெண்களை பற்றி சொல்லும் பொழுது அழகாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. தன்னுடைய பெயரையே இழந்து விட்டார்கள் என்று சொல்லுவாங்க. ஆமாங்க, கல்யாணம் ஆன உடனேயே எப்படி பேர் மாறுதுங்க? திருமதி சுப்பிரமணியம், திருமதி பரமசிவன், திருமதி முருகன், திருமதி ஈஸ்வரன், இப்படித்தான் நாங்கள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய பெயரையே இழந்துவிட்டு இருக்கக்கூடியவர்கள். ஆனாலும் அவர்கள் சந்தோஷத்தோடு தான் குடும்பத்தில் அனைவருக்கும் வயிறார உணவு சமைத்து அனைவருக்கும் பணிவிடைகள் செய்து அனைவருடைய சந்தோஷத்தையும் குறிக்கோளாக கொண்டு தன்னுடைய சந்தோஷத்தை
இழந்தால் கூட பரவாயில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண் அவள். அப்போ அவளுக்கு எவ்வளவு தபோ சக்தி இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ இந்த ஒரு மனதோடு நாம் செய்யும் பொழுது அந்த தவத்தை விட நம்முடைய தவம் மிக உயர்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த கதை தெரியுது. அதனால் இனிமே நம்ம யாருமே நான் இல்லத்தரசியாதாங்க இருக்கேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. மகாபெரிய வாஜனம்.